வணக்கம், நான் உங்கள் ஆனந்தி. வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வேர்ல்ட். நம்ம இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி சாக்லேட் குக்கீஸ். இந்த சாக்லேட் குக்கீஸில் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பெஷலாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச டேரி மில்க் சாக்லேட் அந்த குக்கீஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். சாக்லேட் குக்கீஸ் செய்ய தேவையான பொருட்கள்: வெண்ணெய் 50 கிராம் அல்லது அரை கப் எடுத்துக்கோங்க, பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன், கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், மைதா 1 கப், பால் 2 டேபிள் ஸ்பூன், சுகர் பவுடர் அரை கப். டேரி மில்க் சாக்லேட் 50 கிராம். உங்களுக்கு க்ரீம் அதிகமாக இருக்கிறது பிடிக்கும்னா இன்னும் ஒரு பேக்கெட் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணிடலாம். டேரி மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் வச்சு கூட இந்த பிஸ்கெட் செய்யலாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட்டை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. சாக்லேட் நல்லா உடச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறமா சாக்லேட் இருக்கக்கூடிய பவுலில் அதுக்கு மேலே வச்சுருங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகட்டும். சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வேறொரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. குக்கீஸ் செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். வெண்ணெய் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா குக்கீஸ் செய்கிறதுக்கு 1 hour முன்னாடியே இந்த வெண்ணெயை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெண்ணெயை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக வரது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சுகர் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய சுகர் பவுடரையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா க்ரீமியாக வரது வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ மாவு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா சலிச்சாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுருங்க. மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உடையாமல் வரணும். மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உதிர்ந்து போயிடணும். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. சுகர் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே கெட்டித்தன்மைக்கு வந்துடும். இன்னொரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன். எனக்கு மொத்தம் 2 டேபிள் ஸ்பூன் பால் சரியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் விரல் வச்சு பார்த்தீங்கன்னா விரலில் மாவு ஒட்டக்கூடாது. இப்போது சாக்லேட் பால் ரெடி பண்ணிடலாம். மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. டேரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த சாக்லேட் மெல்ட் ஆயிரும். அதனால் உருட்டினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது குக்கீஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போது பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குக்கீஸ் ரெடி ஆயிரும். உங்களுக்கு சாக்லேட் ஸ்டஃபிங் இல்லாமல் பிளெயின் குக்கீஸ் உங்களுக்கு கிடச்சிரும். குக்கீஸ் ஹீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா அடிகனமான தட்டு எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லா இடத்துலையும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரிட்ஜில் இருந்த சாக்லேட்டை எடுத்துக்கலாம். சாக்லேட் எல்லாம் நல்லா கட்டியாக இருக்குது.
டெய்ரி மில்க் சாக்லேட் எடுத்துருக்கிறதுனால இது சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். அதனால் உடனேயே இந்த குக்கீஸ் ரெடி பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லேசாக அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி குழி பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அந்த சாக்லேட்டை ஃபில் பண்ணிடலாம். சாக்லேட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த உருண்டையை மறுபடியும் உள்ளங்கையில் வச்சு உருட்டி விட்டுக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராக் இல்லாமல் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வெண்ணெய் தடவன பாத்திரத்தில் இந்த மாதிரி இடைவெளி விட்டு ஒவ்வொரு குக்கீஸையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை குக்கரில் ஹீட் பண்ணிடலாம். குக்கீஸை குக்கரில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கரை லோ ஹீட்டில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி குக்கருக்குள்ளே 1/4 இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. குக்கர் இப்போ நல்லா சூடாக இருக்குது, அதனால் இந்த பாத்திரத்தை பார்த்து உள்ள வைங்க. சுற்றி இடைவெளி விட்டு வச்சுக்கோங்க. ஓரங்களை ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டுடலாம். மூடி போட்டதுக்கு முன்னாடி கேஸ்கட் சேர்க்கக்கூடாது, மேலே விசிலும் வைக்கக்கூடாது. 40 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 40 நிமிடங்கள் ஆகிடுச்சு. குக்கீஸ் வெந்துடுச்சா பார்க்கலாம். ஒரு குக்கீஸ் எடுத்து லேசாக நகர்த்தி பாருங்கள். சுற்றி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கும்போது நடுவில் கொஞ்சம் அமுங்குற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா அதுவும் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். சூப்பரான சாக்லேட் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று எடுத்து உடச்சி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.